மோடி அமித்ஷாவுடைய உழைப்புலாம் சாதாரணமான உழைப்பே கிடையாது. அவங்க நோக்கத்துக்காக நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி திருமாவளவன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசிய வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு. முதல்ல என்னதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோடி அமித்ஷாவுடைய உழைப்புலாம் சாதாரணமான உழைப்பே கிடையாது. அவங்க நோக்கத்துக்காக என்ன அலைச்சல், என்ன உழைப்பு, அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, லட்சியத்திற்காக அவர்கள் ஆற்றுகிற பாடு விவரிக்க முடியாது. உள்ளபடியே சாதாரணமான உழைப்பு கிடையாது. அவங்க சாதாரண ஆளும் கிடையாது. அவங்க எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. அதை நிறைவேற்றணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. வெறித்தனமா இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த அமைப்புக்கு மரியாதை தருகிறார்கள். உடும்புப்பிடியான ஒரு நிலைப்பாடு அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்க கிட்டே நம்ம கத்துக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நம்ம பிளாஸ்டிக் சேர் தெரியுமா, அடிக்கடி இப்படிதான் மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நினப்புல உண்மையை கக்கிடுவாப்புல. ஏன்னா டெல்லிக்கு போறாரு, பாராளுமன்றம் போறாரு, அங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமை என்ன, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய உழைப்பு என்ன, அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்க. திமுக எம்பிக்கள் இருக்காங்கல்ல, உதயநிதி வாழ்க இன்பா வாழ்கன்னு கத்துறாங்கல்ல, எல்லா வயலுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்கு குஜராத்தோட சிஎம்மா பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியா மாறி நிற்கிறாரு. தொடர்ந்து வெற்றி. இது போல ஒரு அரசியல் தலைவர் தொடர்ந்து 4 முறை சிஎம்மா இருக்காரு, தொடர்ந்து 3 முறை பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னா இந்திய அரசியல் வரலாற்றிலே யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பை மக்கள் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவு மக்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நம்புறாங்க. காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய நிர்வாக திறமை, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறது, மக்களுக்கான திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்கிறது. அத்தனைக்கு மேல இரவு பகல் பார்க்காம மக்களுக்காக, தேசத்துக்காக தொடர்ந்து ஓடிட்டு இருக்காரு. அதுதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய தொடர் வெற்றிக்கான காரணம். ஆனா இன்னைக்கு பப்பு ராகுல் பூந்தி போன்ற இத்தாலி அரக்கு இருக்கனுங்க மீண்டும் வளர தொடங்கியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளில் முறையீடு பண்ணிட்டாரு. மகாராஷ்டிரா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முறையீடு பண்ணியிருக்கு, ராஜஸ்தானில் பண்ணியிருக்கு, மத்திய பிரதேசத்தில் பண்ணியிருக்கு அப்படின்னு மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, வளர தொடங்கியிருக்காங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை களத்தில் சந்திச்சு மக்கள் நல திட்டங்களை பற்றி பேசி இவனுங்களால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத அவனுங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பப்பு ராகுல் பூந்தி சொல்றாப்புல, இது மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் முறையீடு, சத்தீஸ்கரில் முறையீடு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்க வெற்றி பெறுதோ அங்கெல்லாம் முறைகேடுன்னு கத்துற இந்த இத்தாலி கொத்தடிமைகளுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றி பெற்றாங்க, ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெற்றி பெற்றாங்க, அங்கெல்லாம் முறைகேடு நடக்கலையா? என்னையா சொல்றீங்க? அதாவது காங்கிரஸ் வெற்றி பெற்றா, காங்கிரஸை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றா அமோக வெற்றி, சூப்பர் வெற்றி, அங்க எந்த விதமான முறைகேடுமே நடக்கல அப்படின்னு பேசுவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வெற்றி பெற்றா உடனடியாக முறைகேடுன்னு பேசுற இந்த பப்பு ராகுல் காந்தியோட அந்த நரித்தனம் இருக்கு பாருங்க, இதை இன்னைக்கு மக்கள் காரி துப்பிட்டு வராங்க. அதுல என்ன சொல்றாப்புல அப்படின்னா, ஆதாரம் இருக்கு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. ஏண்டா ஆதாரம் இருக்குன்னா வெளியிட வேண்டியது தானே? ஏன்னா வெளியிட மாட்டாங்க, இவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களோட மக்களா நிற்கிறாரு, அதனால தான் அவர் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. ஆனால் இத்தாலி கொத்தடிமை இந்த பப்பு ராகுல் பூந்தி பாதி நாள் இங்கே இருக்கிறது இல்லை. இங்கே இருந்தாலும் நம்ம தேசத்துக்கு எதிராக பேச வேண்டியது, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேச வேண்டியது, அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேச வேண்டியது, இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க, இந்தியாவிலும் இருக்க மாட்டாங்க, தாய்லாந்துக்கு மசாஜ் பண்ண போகிறது அப்படி இப்படின்னு உலகம் ஃபுல்லாக தன்னுடைய தேவைகளுக்காக சுற்றுற ஒரு வாலிபனாக தான், ஒரு விளையாட்டு பிள்ளையாக தான் பப்பு ராகுல் பூந்தி இருக்காப்புல. அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும்? இப்போ இவங்களோட கோபம் இருக்கு பாருங்க, தேர்தல் ஆணையத்தை நோக்கி திரும்பி இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம்
மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்து நம்ம நாட்டில் இருக்கிற வாக்காளர் அடையாள இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க, அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்கு. பங்களாதேஷ்லேருந்து வந்தவன், பக்கத்து நாடுகள்லேருந்து ஓடி வந்தவன் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியிருக்கான் அப்படின்னு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க சமீபத்தில். இது பீகாரில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கினாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம பார்த்துருப்போம். இதை பொருத்த முடியாம பப்பு ராகுல் பூந்தியோட சேர்ந்து இந்த லல்லு பிரசாத்தோட மகன் ஒரு தற்குறி இருக்க அந்த ஆள் நேற்று என்ன சொல்றாப்புல அப்படின்னா, என்னுடைய பேர் வந்து வாக்காளர் லிஸ்ட்ல கிடையாது. அப்போ எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு பாருங்க. தேர்தல் ஆணையம் வேண்டுமென்று எங்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு போட்டோவை காட்டி அவதூறு பரப்புனாப்ல. உடனடியாக தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டது. எப்பா இங்க பாரு, இந்த லிஸ்ட்டை பாரு, உன்னுடைய பேர் அதில் தான் இருக்கு, ஏன்டா இப்படி பொய்ய சொல்றீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சரியான சவுக்கடியா கொடுத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி தொடர்ந்து பொய்யா அடுத்து விட்டு இருக்க வரிசையில் அருண்ஜேட்லி அவர்களை பற்றி ஒரு பொய்ய சொல்லி கையங்காலமா சிக்கிருக்காப்ல. என்ன தெரியுமா சொல்றாப்ல, அருண்ஜேட்லி அவர்கள் என்ன மிரட்டினாரு, விவசாய சட்டங்களுக்கு எதிராக நான் போராடிய போது என்ன மிரட்டினாரு அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லியிருக்காப்ல. ஏன்னா அருண்ஜேட்லி அவர்கள் இந்த விவசாய சட்டங்கள் வர்றதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போனவர் என்ன மிரட்டினாரு அப்படின்னு இந்த பப்பு ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காப்ல. இவ்வளவு கேவலமான ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நம்ம இந்திய அரசியல் வரலாற்றிலே நிச்சயமாக பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாப்ல, இந்தியா மீது நாங்கள் வந்து கூடுதல் வரி விதிக்க போறோம், இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன உடனே இங்க இருக்கின்ற பப்பு ராகுல் பூந்தி என்ன சொல்றாப்ல, ஆமா ஆமா இந்திய பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கு, இந்தியா பொருளாதாரம் இறந்து விட்டது அப்படின்னு அமெரிக்க அதிபருக்கு ஒரு படி மேல போய் பப்பு ராகுல் பூந்தி பேசியிருக்காப்ல. நீ வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேசுங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுங்க, இல்லை பிஜேபியோட அமைப்புகளுக்கு எதிராக பேசுங்க, அதை பற்றி தவறே கிடையாது. ஆனால் வெளிநாட்டுக்கு சொம்படிக்கிறதுக்காக நம்முடைய தேசத்தை தாழ்த்தி பேசுறது எந்த விதத்திலையும் நம்ம அனுமதிக்கவே முடியாது. ஏற்கனவே இந்த பயிலோ என்ன பண்ணாங்க, ஆபரேஷன் சிந்தூர் நடக்கையில பாகிஸ்தான்காரன் சொன்னதை இங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்திய விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம், இந்திய விமானங்களை நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், இந்தியாவை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க பேசுனதை நம்பிக்கிட்டு அங்கே வந்து தண்ணி இல்லாமல் பஞ்சத்தில் பாத்ரூமுக்கு தண்ணி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நாடு சொல்றத இங்க இருக்கின்ற இந்த பப்பு ராகுல் பூந்தி போன்றவங்க நம்புறாங்க, கொண்டாடினாங்க. இவனுங்களெல்லாம் நாடு கடத்துறதை தவிர நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லைங்க. ஏன்னா இப்படி பச்சை பொய்ய தொடர்ந்து பொய்யா தேசத்துக்கு எதிராக பொய்களா கட்டமைச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்தியா மீது என்ன கோபம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்தில் வந்து நம்ம எப்படியாவது நம்ம தான் வந்து அமைதியை கொண்டு வந்தோம், நம்ம தான் போரை நிப்பாட்டணும் அப்படிங்கிற பேர் வாங்கிடணும், எப்படியாவது அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஒபாமா இருக்காருல்ல அவருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர் நடந்துட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் தான் போரை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் சரி சரியான பதிலடி கொடுத்தாங்க. சமீபத்தில் கூட பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசல இதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார். என்கிட்ட இந்த போர் நடக்கிற டைமில் அமெரிக்காவோட துணை அதிபர் வந்து ஃபோன் பண்ணாங்க, 1 மணி நேரம் ஃபோன் பண்ணாங்க. சரி என்ன எதுக்காக தான் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எடுத்து பேசணும். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான் இந்தியா மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, பாகிஸ்தான் துப்பாக்கியை வச்சு தாக்குதல் நடத்தாங்கன்னா நாங்கள் பீரங்கியை வச்சு அடிப்போம் அப்படின்னு நாங்கள் பதிலடி கொடுத்தோம். அமெரிக்கா இல்லை, எந்த நாடும் இந்தியாவோட உள் விவகாரத்தில் தலையிடவும் முடியாது, தலையிடவும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்கா சொன்னது ட்ரம்புக்கு மிகப்பெரிய கோபம். அது மட்டும் கிடையாது, ரஷ்யா கிட்ட நீங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு
ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதை மதிக்கவே இல்லை. என்னுடைய நாட்டுக்கு என்ன நன்மையோ, என்னுடைய மக்களுக்கு என்ன நன்மையோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து வேற வழியே இல்லாமல் எப்படி இவங்களை மடக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வரிகிரின்னு போட்டுட்டு இருக்காங்க. இதுவும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நேற்று இந்த விவகாரத்தை பற்றி அமெரிக்கா ஏன் வந்து புலம்புறாங்க, அமெரிக்கா ஏன் வந்து இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. அதையும் பாருங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட்ல பேசினாங்க. எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. நான் அதை உங்களுக்கு சுருக்கி ஒரே நிமிஷத்தில் சொல்றேன். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா, அவர் முன்னாடி பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மெட்டாவோட சிஇஓ, நிவிடியாவுடைய சிஇஓ, இந்த குளோபல் கார்பரேஷன்ஸ் கூகுளுடைய சிஇஓ எல்லாம். ட்ரம்ப் வந்து 3 விஷயம் அவங்க முன்னாடி வச்சாங்க. டோன்ட் பில்ட் இன் சைனா, சைனால எந்த பொருளும் செய்யாதீங்க. டோன்ட் ஹையர் இந்தியன்ஸ், இந்தியாவிலிருந்து வர்ற யாரையும் வேலைக்கு எடுக்காதீங்க. இன்வெஸ்ட் இன் அமெரிக்கா. இதை நீங்க செஞ்சா மட்டும்தான் நீங்க பேட்ரியாட்டா நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். அப்பதான் இந்த தேசபக்த அமெரிக்கர்களாக நான் உங்களை பார்ப்பேன். அதாவது சைனால எந்த பொருளையும் நீங்க செய்யக்கூடாது, இந்தியாவிலிருந்து வர்ற யாரையும் ஹையர் பண்ணக்கூடாது, நீங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இது என்னை பொறுத்தவரை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா கடந்த ஒரு 5 வருடங்களாக அமெரிக்காவுடைய நெட் H1B விசா பார்த்தீங்கன்னா 72% இந்தியா வாங்கியிருக்கோம். 72% ஆஃப் US H1B விசா இந்தியர்கள் போயிருக்கும். இன்னைக்கு அமெரிக்காவை வழிநடத்தி கொண்டிருப்பது இந்தியர்கள். அது ட்ரம்ப் நினைச்சாலும் நினைக்காட்டியும் அந்த ஹாலில் இருந்த பாதி பேர் இந்தியன்ஸ். அவங்ககிட்ட தான் சொன்னாங்க, இந்தியன்ஸ் ஹையர் பண்ணாதீங்க. ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய ரத்தம், இந்தியர்கள் தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால ட்ரம்போட இந்த பூச்சாண்டி இருக்கு பாருங்க, இந்த பூச்சாண்டி இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. Everybody knows that the Indian economy is a dead economy. இப்படி பப்பு ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வரையில காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு குரல் ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியுமா? நியாயமற்ற கோரிக்கைகளை வைத்தால் மற்ற சந்தைகளுக்கு திரும்ப வேண்டியது இருக்கும். பிரிட்டனுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை உள்ளது. ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை எனில் விலகுவது சிறந்தது அப்படின்னு தன்னுடைய தேசத்தின் மீதான அக்கறையை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. இவர்கிட்ட கொஞ்சம் வாங்கி குடிச்சாவது இந்த பப்பு ராகுல் காந்திக்கு அறிவு வருமா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அந்த அளவுக்கு தேசத்துக்கு எதிராக பேசுறதுல முதல் இடத்துல இருக்காப்ல பப்பு ராகுல் காந்தி. அதுவும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் இருக்கான் பாருங்க, சீனா மீடியா, அவங்க கூட நேற்று ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்கான். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அப்படியே உச்சா போற மாதிரி ஒரு ஃபேனை வச்சு அந்த உச்சாவை திருப்பி விட்டு அது அவருடைய முகத்தில் அடிக்கிற மாதிரி சைனாக்காரனே ஒரு என்ன பண்றான், ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்கான். இந்த சீனாக்காரனுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, இந்தியா மீது சீனாவுக்கு இருக்க நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது கூட இந்த பப்பு ராகுல் காந்திக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற போது உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நேற்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பேசல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்தியாவோட நம்முடைய மக்கள் வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்கு பல வேலைகளை பண்றாங்க. இந்தியாவும் தொடர்ந்து அதே முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய வலுவாக்குறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்தை போல மக்களும் உள்நாட்டு பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நேற்று பேசியிருக்காரு. ஏற்கனவே F-35 அப்படிங்கிற அமெரிக்க விமானத்தை வாங்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்தியாவோட பொருளாதாரத்தை ரொம்ப சூப்பராக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கோபம். அதுவும் இந்த பப்பு ராகுல் காந்தி இந்தியாவோட பொருளாதாரம் வந்து இறந்து விட்டது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேவலமா இறங்கி போயிருக்காப்ல. அப்படின்னா எவ்வளவு சீப்பான ஆளா இருப்பான் பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சவங்களுக்கு 40 விழுக்காடு வரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில
12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட வரி கிடையாது. அப்ப யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியா பொருளாதாரம் வந்து செத்து கிடந்தது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பப்பு ராகுல் வந்து இது மாதிரி தேசத்துக்கு எதிராக பேசி எப்படியாவது மக்களை குழப்பி நம்ம வெற்றி பெற்றுடலாம், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படின்னு காத்து கிடக்குறாங்க. ஆனா இந்திய மக்கள் தொடர்ந்து ஒன்னா நின்று இந்த இண்டி கூட்டணியை தான் அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. 2024 விட 2029 நிச்சயமாக, இதை வேணா யாருனாலும் எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 400 இடங்களை மக்கள் அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.